வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், இது காலந்தோறும் அரசு பணிகளுக்கு தேவைப்படக்கூடிய ஆட்களை தேர்வுகள் மூலமாகவும் நேர்முக தேர்வுகள் மூலமாகவும் நேரடியாகவும் பல்வேறு தளங்களில் நியமித்து வருகிறது. இந்த நியமனம் செய்யக்கூடிய பணியை தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தி வருகிறது. இதனுடைய தற்போதைய தலைவராக டாக்டர் அருள்மொழி இருந்து வருகிறார். இந்த டிஎன்பிஎஸ்சி ஒரு பல சமயங்களில் தேர்தல் ஆணையம் போல பல சமயங்களில் பல மாறுதல் உட்பட்டுக் கொண்டிருந்தாலும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் திரு லட்சுமி நாராயணன் என்பவர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து டிஎன்பிஎஸ்சி சேர்மனாக நியமிக்கப்பட்டுதான் ஒரு பெரிய மாறுதல்கள் சீர்திருத்தங்கள் இதில் கொண்டு வரப்பட்டு இன்றைய சிறந்த ஐஏஎஸ் அதிகாரியாக கருதப்படக்கூடிய திரு சகாயம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அப்போது அந்த தேர்வாணையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டவர்கள் தான், இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக உருவாக்கப்பட்டவர்கள் தான். இந்த ஆண்டு திரு டாக்டர் அருள்மொழி அவர்கள் தலைவராக இருக்கும்போது இது மிக சமீபத்தில் 2 நாட்கள் முன்னதாக இந்த ஆண்டுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டது. ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு டிசம்பர் 31, 2016 வரை கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல் வேலைக்கு நியமிக்கப்பட இருக்கிறார்கள் தேர்வாணையத்தின் மூலமாக. நண்பர்களே, உங்களுக்கு நினைவிருக்கும், தேர்வாணையம் அல்லாமல் கூட நியமனங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. மாறாக தேர்வாணையத்தின் மூலமாக 10,000 பேருக்கு மேல் நாங்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறோம் என்று அட்டவணையை வெளியிட்டிருக்கிறார். இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் ஒரு தலைவர் மற்றும் 14 உறுப்பினர்கள் இருக்கக்கூடியது வழக்கமாக இருக்கிறது. இதனுடைய விதிமுறைகளின்படி தற்போது 11 உறுப்பினர்களுக்கான பணியிடம் காலியாக இருப்பதை ஒட்டி நேற்று அரசு 11 உறுப்பினர்களை நியமித்து விட்டு வெளியிட்டது. இந்த நியமனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வழக்கறிஞர்கள், 3 பேர் பொறியாளர்கள், ஒருவர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர் என்று ஒரு 11 பேருக்கான நியமனம் வந்திருக்கிறது. இந்த நியமனம் முழுக்க அரசியல் ரீதியானது. அதிமுகவுடைய 2ஆம் கிளையாக அரசு பணியாளர் தேர்வாணையத்தை நடத்துவதற்கான ஒரு முயற்சி இது என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்டவர்கள் கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். மிக சமீபத்தில், மிக நிச்சயமாக, மிக விரைவில் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கண்டனம் தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த 11 பேருடைய நியமனம் முழுக்க அரசியல் ரீதியானது என்ற விமர்சனம் எழுந்திருக்கிறது. உண்மையிலேயே இப்படித்தான் நடந்திருக்கிறதா? இதற்கு முந்தைய காலங்களில் இதுபோலதான் நடந்ததா? இப்படி இந்த டிஎன்பிஎஸ்சியில் இது மாதிரி ஆட்கள் நியமிக்கும் போது இதற்கான தரம் குறைந்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது தரம் இன்னும் மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பதில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு சரவணன் நம்மோடு இணைந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சி வரவேற்க. அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஊடக தொடர்பாளர் திரு பாலு நம்மோடு இணைந்திருக்கார். வழக்கறிஞர், உங்களை நிகழ்ச்சி வரவேற்க. அதேபோல அதிமுக தலைமை இயக்கமாக இருக்கக்கூடிய தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் திரு ஷேக் தாவூத் நம்மோடு இணைகிறார். உங்களை நிகழ்ச்சி வரவேற்க. அதேபோல ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு முருகன் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சி வரவேற்கிறேன். முதல்ல திரு முருகன் அவர்கிட்ட கேட்கலான்னு பாக்குறேன். இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தலைவர், உறுப்பினர்கள், உறுப்பினர் செயலர், அதிகாரிகள் அவங்க எல்லாம் இருப்பாங்க. இப்ப இந்த சர்ச்சைக்கு உள்ளா இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய அதிகாரம் என்ன, அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, இது இவர்கள் அரசியல் ரீதியாக நியமிக்கப்படக்கூடியதுல என்ன ஆபத்து இருக்கு? இப்போ இந்த பேக்ரவுண்டை நீங்க ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சுக்கணும். நீங்க நல்லா சொன்னீங்க. லட்சுமி நாராயணன் அவர்கள் எனக்கு ரொம்ப வேண்டியவர். நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் தலைகளா மாத்திட்டாரு. நாங்கெல்லாம் செலக்ட் ஆகும்போது, இப்ப சகாயம் செலக்ட் ஆனது லட்சுமி நாராயணன் பண்ண பிறகு, நான் செலக்ட் ஆனது 1974 ஜனவரி. அப்ப ஒண்ணுமே கிடையாது. நான் முதல் தடவை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன். ரெண்டாவது வருஷம் செகண்ட் மார்க் வாங்கினேன். எனக்கு செலக்ட் ஆகல. அப்ப எங்க ஊரை சார்ந்த ஒருத்தர் தான் அந்த வேலையை பார்த்துனாரு. அப்ப நீங்க சிஎம் பார்க்கலையா அப்படின்னாரு. எனக்கு புரியலையா அப்படின்னா, சார் மார்க் வாங்கினாலும் வாங்கட்டாலும் சீஃப் மினிஸ்டர் ஒரு லிஸ்ட் கொடுத்து அனுப்புவாரு. அவங்க தான் டெப்டி கலெக்டரா செலக்ட் ஆவாங்க. அவங்க தான் ப்ரமோட் ஆகி ஐஏஎஸ் ஆபிசர் ஆக முடியுங்கிற சூழ்நிலை நாடெங்கிலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட வகையில் இருந்தது. அப்புறம் என்னாச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி, அதுக்கு ஒரு சின்னதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா கவனிச்சிங்கன்னா புரிய, பார்வையாளருக்காக சொல்றேன். 500 மார்க் ரிட்டன் எக்ஸாம்னு வச்சுங்க. 5 எக்ஸாம், 100 ஓரல் எக்ஸாம். இந்த இன்டர்வியூல 500 மார்க் வச்சிருப்பாங்க. நான் 490 மார்க் 500க்கு வாங்கியிருப்பேன். ஆனா அந்த இன்டர்வியூ போகும்போது எனக்கு 15 மார்க் போடுவாங்க. அதே நேரம் சீஃப் மினிஸ்டர் சொல்ற ஆளுக்கு 499 போடுவாங்க. ஏன்னா இன்டர்வியூக்கு செலக்ட் பண்றவங்க எல்லாருமே அவங்க செலக்ட் பண்ணி போடுவாங்க. இதை நாடே ஒத்துக்கொண்டு அரசுக்கு வேண்டியவர்கள் துணை கலெக்டராக ப்ரமோட் பண்ற ஸ்டேஜ் இருந்தது என்பதை முதலில் பார்வையாளர்களும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் கேட்டது உறுப்பினர்களுக்கான சிக்னிபிகன்ஸ் என்ன. அடுத்தால இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, லட்சுமி நாராயணன் அவர்கள் இன்டர்வியூ மார்க்கை கம்மி பண்ணி ரிட்டன் மார்க் அதிகம் பண்ண உடனே அந்த உறுப்பினர்கள்லாம் இன்டர்வியூல மேக்சிமம் மார்க் போட்டா கூட மெரிட் அடிக்க முடியலங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இந்த உறுப்பினர்களுக்கு நேர்முக தேர்வை நடத்தக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் நினைத்தவர்களை உயர் பதவிகளுக்கு கீழே உள்ள வேலையெல்லாம் நிறைய குல்மால் நடக்கும். அதை நீங்க ஒத்துக்கணும். ஆனா ஒரு விஷயத்தை சொல்றேன் சார்,
எல்லா ஆளுங்கட்சிகளும் த்ரூ அவுட் இந்தியா அவங்களுக்கு வேண்டியவர்களுக்கு பல வேலைகளை கொடுப்பார்கள். மைனாரிட்டிஸ் கமிஷன் சேர்மன், மைனாரிட்டிஸ் கமிஷன் மெம்பர், பப்ளிக் கமிஷன் சேர்மன், பப்ளிக் கமிஷன் மெம்பர், எத்தனை வேலைகள் இருக்கு. எல்லோருமே ஊழல் செய்வார்கள். எல்லாருமே செய்வது தயவுசெய்து இது ஊழல் சொல்ல வேண்டாம். இல்ல எல்லா இடத்திலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமா இருக்கிறது இதற்கான ஒரு உரிமம் ஆயிடும். இது சரின்னு நான் சொல்லாதான் நீங்க உங்க ஆர்குமெண்ட் கரெக்ட். நான் அப்படி சொல்லல, அது ஒரு பழக்கமாகிவிட்டது. இப்ப நீங்க எதிர்க்கிறீங்க, எல்லோரும் சேர்ந்து இது தவறுன்னு சொல்லி அப்புறமா கொண்டு போய் இனிமேல் இப்படி பண்ணக்கூடாதுன்னு வர்றது வரவேற்க தகுந்தது. ஆனால் இன்று வரை இது நடைமுறையாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓகே, திரு பாலுவல்ட்ட நான் கேட்க விரும்புற கேள்வி, 11 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல நான் அறிமுகர்கள் சொன்னது போல 11 பேர்ல 7 பேர் வழக்கறிஞர்கள், 3 பேர் பொறியாளர்கள், ஒருவர் ஓய்வு பெறக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி. ஒரு டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஒரு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் வந்து நம்ம வந்து படித்தவர்களாக இருக்க வேண்டும். படிப்பு சம்பந்தப்பட்டது, தேர்வு எழுதணும், நேர்முக தேர்வு எழுதணும், ஃபில்டர் பண்றதுக்கான 1000 டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கும். அப்ப அவர்களுக்கு வந்து ஒரு கூறிய அறிவு இருக்கணும், சீரிய பார்வை இருக்கணும்னு சொல்லி சொல்லும் போது படித்தவர்களா இருக்கணுங்கிறத பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். நான் சொன்ன போல வழக்கறிஞர்கள், பொறியாளர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் போன்றவர்கள் இருக்கும்போது இதுல என்ன குறை கண்டோம் சொல்லி நம்ம வந்து இதுக்கு ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கிறோம். அதாவது தேர்வாணையத்தில் இது போன்ற ஒரு நியமனம் என்பது இதுதான் முதல் முறை. மிக மிக ஒரு மோசமான ஒரு நியமனம். முதல் முறை அல்ல அப்படிங்கறத பின்னாடி வர்றேன். பின்னாடி இருக்கு. முதல் முறை அல்ல, அது மோசம், மிக மிக மோசம். ஏனென்று சொன்னால் இப்பொழுது இவர்கள் நியமனம் செய்திருக்கிறார்கள் 7 பேர் வழக்கறிஞர்களில் மட்டும். நான் கூட வழக்கறிஞர் தான். அதற்காக வழக்கறிஞர்கள் கூட வேண்டும். ஆமா, இல்ல, எங்களுக்கு என்று ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாடு தேர்வாணையம் என்பது குரூப் 1 குரூப் 4 இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள், விவசாயம், கல்வி, பொதுப்பணித்துறை என்று பல துறைகள், தொழிலாளர் துறை என்று பல துறைகளுக்கு நியமனம் செய்யக்கூடிய மிக மிக ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு அமைப்பு. சாதாரணமானதல்ல. அம்மா பேரவை போன்று, எம்ஜிஆர் பேரவை போன்று, டிஎன்பிசி பேரவையாக இது மாறி இருக்கிறது. நான் சொல்றது என்னன்னா, இன்றைக்கு 7 பேர் வழக்கறிஞர்கள் இருந்து போடுகிறார்கள். ஒரு இது போன்ற ஒரு தேர்வு நடத்தும் போது நீங்க கூட ஐயா முருகன் அவர்களிடம் கேட்டீங்க அவருடைய பணிகள் என்ன என்று. அவர்கள் வெறும் அந்த நேர்முக தேர்வை நடத்துவது மட்டும் அவருடைய பணி அல்ல. அதை தாண்டி ஒருவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அதனுடைய மேல்முறையீட்டை விசாரிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அதை தேர்ந்து பதவி உயர்வு வழங்குவதற்கான அந்த குழுவை நியமிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இதை தாண்டி அரசிற்கு பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அனைத்து துறையை சார்ந்தவர்கள் இது இருக்க வேண்டும். ஒரு உதாரணம், 33% பெண்களுக்கு என்று நாம் வேலைவாய்ப்பில் கொடுக்கிறோம். ஆனால் தேர்வு செய்யக்கூடிய இடத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஒரு பெண் இருக்கக்கூடிய அவருடைய மேற்பார்வையில் 11 உறுப்பினர்கள் இன்றைக்கு, மீதம் இருக்கக்கூடிய 4, மொத்தம் 15 பேரில் ஒரே ஒரு பெண் கூட இல்லை. இது என்ன ஒரு இயற்கை நீதி? இதுதான் சரியான தேர்வு முறையா? இன்னொன்றையும் சொல்லுகிறேன், இந்த அதிமுகவினுடைய வழக்கறிஞர்களையே நியமனம் செய்வது மிக மோசமானது. முருகன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு வேண்டியவர்களை போடுவார்கள் என்று. அதில் நான் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதே சமயத்தில் அந்த வேண்டியவர்கள் அந்த பதவிக்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். எல்லா பிரிவினருக்கும் அந்த பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த பிரிவை எடுத்துக்கொண்டால் ஓகே, நான் உங்கள்கிட்ட வரேன். திரு சரவணன் அவர் சொன்னா இதுக்கு வந்து தகுதி, அதாவது வேண்டப்பட்டவர்கள் நியமிக்கிற கூட நான் கொஞ்சம் போனா போதுன்னு விட்டுறேன், ஆனா அதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் இதற்கான தகுதி என்று சரியாக எதுவும் வரையறுக்கப்படவில்லை. என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டவரில் நியமனம் வந்து காலகாலமா அப்படி பலமுறை நடந்துட்டே வந்திருக்கு. இதுல திரு பாலுவல் குறிப்பிட்டது போல, உங்களுடைய தலைவரும் உங்களுடைய பொருளாளரும் குறிப்பிட்டது போல, தகுதி குறைவான விஷயம், அரசியல் ரீதியான விஷயம் என்ன நடந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். இப்ப சாதாரண போஸ்ட் இருக்கிறத விட கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் போது அதோட வேல்யூ ஜாஸ்தி. அதற்கு வந்து நீங்க வந்து யாரை நியமிக்க வேண்டும் அப்படின்றதுல வந்து யூ ஷுட் ஹேவ் சர்க்கம்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. அதாவது தளபதி வந்து இன்னைக்கு வந்து அவருடைய அறிக்கையிலே வந்து ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வர்சஸ் சலீல் சப்லோக்ன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டுறாரு. அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாசகத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். Therefore, the jurisprudence of prudence demands a fairly high degree of circumspection in the selection and appointment to a constitutional position having important and significant ramifications அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து அதே தீர்ப்புல வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெபாசிட்டி வந்து இவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல பல்வேறு தகுதிகளை வந்து அந்த தீர்ப்பிலே வந்து வரையறுக்கிறாங்க. அதை வைத்து பார்க்கும் பொழுது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவர், இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா
ஒரு நீதிபதி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருந்து உச்சநீதிமன்றம் வந்து வேண்டாம், உயர்நீதிமன்றம் வந்து இவருக்கு வேண்டாம், இந்த பதவி இவருக்கு வேண்டாம், அரசு வந்து அவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிச்சு ஒரு செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு, அந்த செக்ரட்டரி போஸ்ட் அவருக்கு கொடுக்க முடியாது, அந்த லெவலுக்கு அவரை கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி அவரை வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் போஸ்ட்ல இருந்து எடுத்துடுறாங்க. அவருக்கு வந்து பதவி நீட்டிப்பும் அவருக்கு வழங்கவில்லை. அதான் அவரை வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. உயர்நீதிமன்றம் வந்து இவருக்கு வந்து எக்ஸ்டென்ஷனே கிடையாது அப்படின்னு சொன்னவரை வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்றாங்க. ஒரு கவுன்சிலரை போட்டிருக்காங்க. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு டிராப்ட்ஸ்மேனை போட்டிருக்காங்க, டிசிஇ படித்த ஒரு டிராப்ட்ஸ்மேனை போட்டிருக்காங்க. இதை விட வந்து இந்த பதவிகளை, இந்த கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டை வந்து கேவலப்படுத்த முடியாது. திரு ஷேக் தாவூத், 2 விமர்சனங்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. ஒன்று வந்து ஒரு அரசியல் சாசன அங்கீகாரம் பெற்ற பதவியை வந்து ஒரு தரம் குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த நியமனம் நடந்திருக்கிறது. ஒன்று வந்து பெண்களே நியமிக்கப்படவில்லைங்கிறது ஒரு ஆதங்கம். மாறாக அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர்கள் நியமிப்பதும், உயர் நீதிமன்றமே இவர் இந்த பதவிக்கு தகுதி அல்ல என்று சொல்லப்பட்ட ஒருத்தரை கொண்டு நியமிப்பது வந்து என்ன மாதிரியான முறை? யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிடித்தவர்கள், எனக்கு வேண்டப்பட்டவர்கள், என்னுடைய கட்சிக்கால் தான் நியமிப்பேன் என்பது அரசு பணியாளர் தேர்வாணையம் போன்ற நியமனங்களுக்கு சரியா நியாயம்? அதாவது நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க, இவங்க சொல்றது வந்து எப்படின்னா இவங்களுக்கு சாதகமாக இதை சொல்றாங்க. அதுல போட்டிருக்கவங்க எல்லாம் கல்வியாளர்கள், படித்தவர்கள் தான், படிக்காதவர்கள் யாருமே அதை இவங்க யாருமே டிஸ்பியூட் பண்ணவே இல்லை. அப்ப அந்த குவாலிபிகேஷனுக்கு உள்ளவங்களை தான் அதுல போட முடியும். அப்ப அந்த குவாலிபிகேஷன் இல்லாதவங்களை அதுல போட முடியாது. ஏன்னா கவர்னர் அப்பாயிண்ட் பண்றாரு. அப்ப எல்லாமே எல்லா அப்பாயின்மெண்ட்டும் கவர்னர் தான் கேட்கறது. பெண்களே ஏன் இல்ல அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவது கேள்வி, அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவுல பணியில இருக்கக்கூடியவங்க உயர்நீதிமன்றத்தால் இந்த பதவி இவர்களுக்கு தகுதி அற்றது அப்படின்னு சொல்லி நிராகரிக்கப்பட்டவங்க, இவங்களெல்லாம் கொண்டு வந்து போட்டீங்கன்னா அது வந்து என்ன சித்தாந்தம் ஒரு கேள்வி. இல்ல, அதிமுகவுல இருக்கிறவங்க இங்க தமிழ்நாட்டுல படிச்சவங்க இல்லையா? அவங்களுக்கு விவரம் இல்லையா? அதிமுகவுல இருக்கிறதுனால அவங்களுக்கு வேற போஸ்டே கொடுக்க கூடாதா? இல்ல இதுக்கு முன்னால மத்த திமுகவுல இருந்தவங்க, மத்த கட்சியில இருந்தவங்களுக்கு எல்லாம் யாருக்குமே எங்கேயும் இந்தியா பூரா போஸ்டே கொடுத்தது இல்லையா? இது நல்லாவே தெரியும். அவரவர்களுக்கு கல்வி தகுதி இருக்கு. அந்த கல்வி தகுதியின் மூலமாக இந்த அமைப்பை வந்து எப்படி நடத்தணும் என்பதை அவங்க டிசைட் பண்ணிருக்காங்க. அதுபடிதான் இதை போட்டிருக்காங்க. இதுல எந்த குறையும் இருக்கிறதா? அதாவது எதிர்கட்சிகள் குறை கூற வேண்டும் என்றுதான் சொல்றாங்களே தவிர வேற எதுவும் இதுல குறை இருக்கிறதா? ஒரு அரசாங்கம் வந்து தன்னுடைய பணி நியமனங்கள்ல தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு ஆதரவாளர் கொடுக்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். நேரடியா கட்சியில் இல்லாம ஆதரவாளர்கள், சிம்பத்தைசர்ங்கிற மாதிரி கொடுத்திருந்தாவது நம்ம வந்து சொல்லலாம். கல்வியாளர் நேரடியா உறுப்பினர்களா இருக்கவும், வழக்கை நடத்தக்கூடியவர்களா இருக்கிறதும், நீதிமன்றம் நிராகரிக்கப்பட்டவர்களா இருக்கிறதும், இது வந்து ஒரு நெகட்டிவான சென்ஸ், ஒரு விமர்சன பார்வையை கொடுத்துறாது அரசு. கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னு கேட்டாக்க முழுக்க முழுக்க அந்த நிர்வாகத்தை நடத்துவதற்கு, டிரான்ஸ்பரன்சியா எல்லா செயல்பாடுகளையும் நடத்துவதற்கு உள்ள அந்த செட்டப் இருக்கு. அந்த செட்டப்ல தான் இவங்க இருக்காங்களே தவிர தனியாக இவங்க உடனே ரெக்ரூட் பண்றவங்களா ஒண்ணும் இல்ல அங்க. அதனால இந்த போட்டிருக்கிறதுல வந்து தப்புங்கிற மாதிரி எதுவுமே இல்ல, எல்லாம் சரியா தான் இருக்கு. முருகன் கேட்க விரும்புற கேள்வி, திரு ஷேக் தாவூத் சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய விதிமுறை சிஸ்டம் மிகச்சரியாக இருக்கிறது, அதனால் இவர்கள் நியமனம் செய்யப்படுறதுனால ஏதாவது முறைகள் நடந்துருங்கிற ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அரசியல் சாசனத்திலிருந்து, சிஆர்பிசிலிருந்து, ஐபிசிலிருந்து எல்லா சட்டங்களும் மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்தேன். ஆனா அதுக்குள்ளதானே இவ்வளவு ஓட்ட. அரசியல்வாதிகளும் அரசியல நேரடியாக தொடர்பு கொண்டவர்களும் இது போன்ற அரசு பணியாளர் நியமனத்துல போனா அப்ப இது வந்து முறைகேடுக்கு வித்துடுங்கிறதான சந்தேகமா வரும். அதாவது சிஸ்டம் சரியா இருக்கு, ஆள் இப்படி இருந்தா பரவாயில்ல சொல்ல முடியும். ஏற்கனவே சொன்னபடி 1947 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியினுடைய சேர்மனா இருந்துட்டு நண்பர் சொன்னாரு, அழகா சொன்னாரு, இட் இஸ் a constitutional posting. State Public Service Commissions must be equivalent to CAG, Judiciary அப்படின்னு தெளிவா சொன்னாரு. ஆனால் அப்படியே வந்தீங்கன்னா 1950 இருந்தே இது எந்த மாநிலத்திலையும் நடக்கல. அப்ப எல்லாரும் கம்முன்னு இருந்தாங்க. ஏன்னா இது அவங்க நம்ம நண்பர் சொன்னபடி ஒரு தேர்வு பண்ணுவதற்கு அங்கே வேலை செய்யற செக்ரட்டரி ஒருத்தர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாருங்க. பப்ளிக் சர்வீஸ், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் செக்ரட்டரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவருக்கு கீழே வேலை பண்றவங்க எல்லாம் கடுமையான உழைப்போடு செக்ரட்டரியேட் மாதிரி வேலை செஞ்சு வைப்பாங்க. இந்த தனிப்பட்ட மெம்பர்களுக்கு சேர்மனுக்குள்ள பவர் எதுவுமே ஆக்டிவிட்டிஸ்ல கிடையாது. அவங்க கூட சொன்னீங்களா நீங்க, அதாவது டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ்ல வந்து என்கொயரி ரிப்போர்ட் முடிஞ்ச உடனே இவங்ககிட்ட போய் பப்ளிக் சர்வீஸ் ஒப்பீனியன் வாங்கி இவங்க ரொம்ப ஃபேவரபிளா இருந்தாக்கி லா செக்ரட்டரி அதை வந்து டவுன் பண்ணிடலாம். அங்க உள்ளதெல்லாம் அது எப்படி பண்ணலாம்? நான் சொல்றேன், நாங்க பண்ணிருக்கோம். எப்படி பண்ணலாம் எனக்கு புரியல. அதாவது நீங்க வந்து நியமனம் பெற்று ஒரு மாமாங்க ஆகி போச்சு, நீங்க ரிட்டையர்ட் ஆகி பல ஆண்டுகள் ஆகி போச்சு. நான் சொல்ல நீங்க உங்க காலத்துல பண்ணீங்கன்னு இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு தெரிஞ்ச லா செக்ரட்டரி வந்து டிஎன்பிஎஸ் ரெக்கமெண்டேஷன் வந்து நிராகரிச்சா லா செக்ரட்டரி மாறிடுவாரு சார். என்ன சொல்றீங்கன்னு புரிஞ்சுங்க. டிசிப்ளினரி கேஸ்ல என்கொயரி ஆபீசர் ரிப்போர்ட்டை மீறி
எனக்கு வந்து ஒரு அப்பீல் போடும்போது பப்ளிக் சர்வீஸ் ஒப்பீனியனும் ஒன்ன வாங்கிக்குவோம். ஆனா அது வந்து ஆல் பைண்டிங் கிடையாது. ஆனா இவர் சொன்னபடி படித்தவர்கள் வக்கீல்கள் இந்த வேலையை நாளைக்கு நீதிமன்றம் போற உட்பட எல்லா வாய்ப்புகளையும் போகும்போது சார் டிசிப்ளின் கமிஷன் ஆஃப் டிஎன்பிஎஸ் வந்து எங்களுக்கு வந்து கிளீன் சீட் கொடுத்துருக்கு அவங்க எடுத்து காட்ட முடியும் சார். கட்சிக்காரங்க உட்கார்ந்துருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து ஆதாரப்பூர்வமான விஷயம் சொல்ல மாட்டாங்களா சார்? கிளீன் நீங்க என்னத்தையே பேசுறீங்க, நான் தயவுசெய்து கேளுங்க. கிளீன் சீட் கொடுத்தாக்கி ஒன்னும் பிரச்சனை வராது. ஆனா இவரை நீங்கள் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் சொல்லி அரசுல வந்து இல்ல டிஸ்மிஸ் செய்ய வேண்டாம் நினைச்சா அதை லா செக்ரட்டரி மூலமா போட்டு அதை ஓவர் ரூல் பண்ணிருக்கோம். இவரை நீங்க டிஸ்மிஸ் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அவன் மோசமானவனா அதை லா செக்ரட்டரி மூலமா போட்டு பண்ணிருக்கோம். இது வந்து தே ஆர் இன் த பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். இவங்க 2 பேருக்கு நல்லா புரியும். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ 2002 வருஷம் தான் எல்லாரும் வெட்கி தலைகுனியும்படி பஞ்சாப்ல நடந்தது. அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேர்மனா அங்க பாருங்கிற அந்த இவருக்கு பிரார் வந்து சீஃப் மினிஸ்டர் ஒரு ஜேர்னலிஸ்ட போட்டாரு, சித்துங்கிறவர். அந்த ஆளு கண்ணா பின்னான்னு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மாதிரி காசு வாங்கிட்டு இருந்தான். விஜிலன்ஸ்ல ரெய்டு பண்ணி அவன் வீட்டுல 5 லட்சம் ரூபாய் எடுத்து அவனை கட்டுக்கட்டா தூக்கி வரமாட்டேன், நான் வந்து ஈக்குவலன்ட் டு சீஃப் ஜஸ்டிஸ் தான், அவனை அப்படி தூக்கிட்டு வெளியே வந்தாங்க. அதை வீடியோ எடுத்தாங்க, எல்லா டிவிலையும் வந்தது. அவன் ஒன்ன தெருல கிரிக்கெட் விளையாடின பையங்களா வாங்க வாங்க போலீஸை கூப்பிடுங்க, இவனை கல்லடிங்க, என்னை பிடிச்சிட்டு போறான்னு சொல்லி அசிங்கப்படுத்தி எல்லா மெம்பர் வீடுகளில் ரைடு பண்ணி பணம் எடுத்தாங்க. ஒண்ணு. இதுக்கப்புறம் தான் அந்த அசிங்கமே ஆரம்பிச்சது. ஓகே, அது வந்து அதுக்கு முன்னாடியும் பின்னாடி கூட இருக்குது. நம்ம பேசணும் திருபால் குறிப்பிட முடியும். முடிந்து போகக்கூடிய இந்த அதிமுகவினுடைய அரசை டிஎன்பிஎஸ்சியின் மூலமாக இயக்குவதற்கான ஒரு முயற்சி. அது அப்படி சாத்தியமாயிருமா? நிச்சயமா. எப்படி நான் சொல்றேன்னா நீங்க செக்ரட்டரி மாத்தினாலே கூட மாற்றவே முடியாது. இதுல ஒன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணோம்னா அவர்கள் 6 ஆண்டுகள் அல்லது அந்த வயதை அடைகிற வரை இதை வந்து மாற்றவே முடியாது. இன்னைக்கு ஐயாவும் முருகன் ஐயாவும் அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, ரொம்ப இயல்பா ரொம்ப எளிமையா என்ன சொன்னாங்க. அது ஒன்னும் பெருசா ஒன்னும் சமீபத்தில் ரைடு பண்ணி லட்ச ரூபாயாக ஃபாரின் விஸ்கி பாட்டில் பிராண்டி பாட்டில் எல்லாம் எடுத்தது இந்த மெம்பர்களிடமிருந்து தான். அப்படியே இந்த கேள்வி நீங்க அப்படியே உங்களுக்கு இடதுபக்கமா இருக்கக்கூடிய திரு சரவணன் வைக்கணும். நிச்சயமா. ஏன் அப்படின்னா நீங்க சொன்ன இந்த ரைடு நடந்ததும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய உறுப்பினர்கள் வீட்டுல விஜிலன்ஸ் அவர் சொன்னார்ல பஞ்சாப்ல நடந்ததுன்னு, அது தமிழ்நாட்டிலும் நடந்தது. ஊழல் கண்காணிப்பு துறையுடைய ரைடு வந்து தமிழ்நாட்டில் நடந்தது. ஓய்வு பெற்ற டிஎஸ்பியாக இருந்தவர்களுடைய வீட்டில் இருந்தது. கேள்வித்தாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன, பணம் பறிமுதல். அதிமுகவுடைய ஆட்சியில அவர் சொன்ன போல கடைசி காலத்துல வந்து நியமிக்கப்பட்ட நியமனங்கள்ல அரசியல் இருக்கிறது, பணம் விளையாடி இருக்கிறது, ஊழல் நடந்தது எல்லாம் சொல்லி சொன்னோம்னா அதற்கு ஆதாரமாக இருந்தது, முன்னுதாரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்த 2 நியமனங்கள். என்னுடைய பேர் சரியா 2 ஓய்வு பெற்ற காவல்துறையுடைய அதிகாரிகளா இருந்தாங்க. அவர்களுடைய வீட்டுல வந்து ரெய்டு போய் மதுபானங்கள், வெளிநாட்டு மதுபானங்கள், கேள்வித்தாள்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்ட. அதாவது பாத்தீங்கன்னா எதுக்காக வந்து இந்த ஒரு ரெய்டு நாடகம் நடந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த முடியல நாடகம். ஆமா, நாங்க நாடகம் தான் சொல்லுவோம். இப்ப என்ன கேஸ், என்ன அந்த கேஸ் இப்ப கேஸ்ல இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, சார்ஜ் ஷீட் போட்டாங்களா, 5 வருடங்கள் ஆயிடுச்சு. சார்ஜ் ஷீட் போட்டாங்களா அந்த கேஸ்ல? அதிமுக ஒரே சார்ஜ் ஷீட் போட்டாங்களா? பஞ்சாப் கேஸ் வந்து நீங்க சொன்னாங்க இல்லையா, இத சொன்னாங்க. அதாவது வந்து அத வந்து என்ன பார்த்து கேட்கணும், அப்படியே இடது பக்கத்துல திரும்பி கேட்கணும்னு சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. நான் திருப்பி அப்படியே கேட்பேன், அவங்கள பார்த்து கேட்பேன். அதிமுக அரசுல தான் இருக்கு, திமுக நியமிச்ச அவங்கள வந்து வீட்டுல ரெய்டு பண்ணாங்க, கத்தா அதை எடுத்தாங்க இதை எடுத்தாங்கன்னு சொன்னீங்களே. சார்ஜ் ஷீட் போட்டாங்களா? 5 வருடங்களா ஒரு வழக்க விசாரணைக்கு சார்ஜ் ஷீட் போட்டாங்களா? ஒண்ணும் போடலையே. சார்ஜ் ஷீட் போடவில்லை. இவ்வளவு நாள் கழிச்சும் அந்த வழக்குல எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்பது அது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு. அது வந்து எதற்காக போடப்பட்டது என்றால், அதிமுகவில் இருக்க போது இவங்க எல்லாம் நியமிக்கப்பட்டார்கள். அவர்களை வந்து மிரட்டி பணியா வைத்து அந்த பதவியில் இருந்து அடித்து விரட்டி விட்டு போடணும் அப்படின்ற ஒரே காரணம் தான். அவர்களுக்கான தனி மனித உரிமை இல்லையா? அவர்கள் வந்து மிரட்டி அடிச்சு எல்லாம் பண்ணிட்டு விட்டாங்கன்னா இன்னைக்கு பழக்கருப்பையோட வீடு தாக்கப்பட்டதை எல்லாரும் கண்ண மூடிட்டு இருந்தாங்களா? அதற்கான கண்டன குரல் எழவு இல்லையா? மிரட்டி தாக்கப்பட்டு அதிமுக நீங்க கேட்டுருங்க. அதிமுக ஆட்சியில நியமிக்கப்பட்டா அது வந்து அரசியலுக்கான ஆதாயம். உங்களுடைய ஆட்சியில நியமிக்கப்பட்டா அந்த வழக்கு முடிஞ்சு போச்சா? முடியல. அப்புறம் என்ன சொன்னா ஒரு வழக்கறிஞரா இருந்துட்டு உங்களுக்கு எஃப்ஐஆர் இருக்குது, பிரைமா ஃபேசி இருக்குது, நீதிமன்றம் அவங்க இப்ப அதாவது எதற்காக அந்த வழக்கு போட்டாங்க?
அவர்கள் வந்து மிரட்டி அந்த பதவியில இருந்து ராஜினாமா செய்ய வைக்க வேண்டும். மிரட்டி பார்த்தாங்க, அவங்க ராஜினாமா செய்யற மாதிரி இல்ல, வழக்க போட்டாங்க. அவருங்க ராஜினாமா இந்த பிரச்சனையே வேண்டாம் ராஜினாமா செய்ய போயிட்டாங்க. இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? 5 வருடமா அவருடைய வீட்டுல வச்சு எடுத்த மாதிரி சொல்றாரு. ஒரு நபரை சொல்றேன், லட்சுமணன் ஒருத்தர் போட்டாங்க. திமுக ஆட்சி காலத்தில் லட்சுமணன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு உறுப்பினராக போடப்பட்டார். யார் அவர்? எதற்காக அவர் போடப்பட்டார்? சரவணன் சொல்லட்டும். ஸ்டாலின் அவர்களுடைய சகலை, அதற்காக மட்டுமே அவர் நியமிக்கப்பட்டார். இப்படி 2 கட்சிகளிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய அளவில் நடந்திருப்பது இது முதல் முறை. இன்னும் சொல்ல போனால் அவர் ஜெயலலிதாவுடைய வழக்கில் ஆஜரானவர், அனுமதி தர முடியாது, அதற்கு நீட்டிக்க முடியாது, பதவி நீட்டிக்க முடியாது என்று சொல்லக்கூடியவர். பல்வேறு விதமான விமர்சனங்கள் இன்னைக்கு ராஜாராம போட்டிருக்காங்க. நாங்க என்ன சொன்னோம்? நடராஜன் அவர்களை போடும்போது அவர் அதிமுகவை சார்ந்தவர் என்று சொன்னோம். போனாரு, பதவியில் இருந்தாரு, வெளியில வந்தாரு, மீண்டும் கட்சியில சேர்ந்தார். இன்றைக்கு ராஜாராம் அவர்கள் இருக்கிறாரு, பதவி முடியுது, உடனடியாக பதவி கொடுக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுவாரு? இந்த காலங்கள் முடிந்த உடனே அதிமுகவில் சார்வார். இது நாங்கள் சுட்டிக்காட்டியது மிக சரியாக இந்த அரசால் நடந்திருக்கிறது என்பதற்கான ஒரு சிறிய இடைவெளி கொண்டிருக்கு. இடைவெளிக்கு பிறகு நாம் எழுப்ப வேண்டிய கேள்விகள் 3-4 இருக்கின்றன. ஒன்று, பாமக இவ்வளவு கோபாவேசமாக கேள்வி எழுப்புகிறது. பாமகவுக்கு காசி விஸ்வநாதன் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார். அவர் இந்த டிஎன்பிசியில் என்னவா நியமிக்கப்பட்டார் என்ற வரலாறு தெரியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. கல்யாணி என்ற பெயர் கொண்ட 2 நபர்கள், நெடுஞ்செழியனுடைய உறவினர் ஒருவர், அன்பழகனுடைய உறவினர் ஒருவர், 2 பல்கலைக்கழகங்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஒன்று அதிமுக ஆட்சியில், ஒன்று திமுக ஆட்சியில். அது கடுமையான சர்ச்சைக்கு உள்ளானது என்பது ஞாபகம் இருக்கிறதா? சபாபதி மோகன் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற இருந்தவர், நேரடியாக களப்பணியாற்றி கட்சியுடைய மிகப்பெரிய பொறுப்பு துணைவேந்தராக நியமிக்கப்பட்ட வரலாறு நமக்கு தெரியுமா தெரியாதா? இது போன்ற நியமனங்கள் அதிமுக ஆட்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. திரு பாலு அவர்கள் குறிப்பிட்டது போல நடராஜ் அவர்கள் அந்த பதவியில் இருந்துட்டு விலகிய பிறகு அதிமுக சேர்ந்தார். இப்போ சட்டமன்ற தேர்தல் போட்டியிடுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதே போல திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள் ஏஜியாக இருந்து கொண்டு அதுக்கப்புறம் டிஎன்பிசி சேர்மனாக மாறினார். இப்போது அதிமுக எம்பியா இருக்கிறார். இப்படி முழுக்க கட்சியோடைய தான் ஆமாம் அப்படித்தான் நடக்கும் என்பது போல பகிரங்கமாக சொல்வது எந்த திசையை நோக்கி இது அழைத்து செல்லும்? அரசியல் ஆகிறதா தேர்வாணைய நியமனம் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். 14 உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் 11 உறுப்பினர்கள் காலி பணியிடம் இருக்க அதை தமிழக அரசு நிரப்பியிருக்கிறது. 11 பேரும் அதிமுகவுடைய உறுப்பினர்களாகவே செயல்படக்கூடியவர்கள் என்ற விமர்சனத்தை திமுக, பாமக உள்ளிட்ட கட்சியில் வைத்திருக்கின்றனர். திரு ஷேக் தாவூத் அவர்கள் அதிமுக தலைமை இயக்கத்தைச் சேர்ந்தவர். உங்கள்கிட்ட கேட்கிறது, ஏற்கனவே நண்பர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திரு நடராஜ் அவர்கள் ஓய்வு பெற்ற டிஜிபியாக இருந்தார். அவருடைய தலைமையில தேர்தல் நடந்த போது அவரை மாற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தது. அவர் சென்னை மாநகர கமிஷனராக இருக்கும்போது என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் தேர்தல் ஆணையம் சொல்லல. தேர்தல் ஆணையம் சொன்னது, அதிமுக அரசு மறுத்தது, உயர்நீதிமன்றம் வந்து அதை நான் ஒன்னும் செய்ய முடியாது என்ன அரசுடைய விருப்பம் சொல்லி சொல்லுது. மாற்ற சொன்னது தேர்தல் ஆணையம். அப்போ நரேஷ் குப்தா அவர்கள் இருந்தார் என்று நினைவு. சோ தேர்தல் ஆணையத்துடைய கண்டனத்துக்கு உள்ளாகி மாற்றத்துக்காக இருந்தார் திரு நடராஜ் அவர்கள். அவர் பிறகு டிஎன்பிசி சேர்மனா இருந்த பிறகு அதிமுகவில் இணைந்துட்டார். இப்ப வந்து சீட்டு கேட்டிருக்கார். திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள், அவரும் வழக்கறிஞர் தான். தகுதி 2 வருட தகுதியில் நான் எந்த குறையுமே காணல. அவர் ஏஜியாகவே இருந்தவர். அவர் சேர்மனா நியமிக்கப்பட்டார். தற்போது அதிமுகவுடைய எம்பி நியமிக்கப்பட்டார். சோ நேரடியாகவே கட்சியில தொடர்பு இருக்கக்கூடியவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள் கொண்டு நியமிப்பேன் சொன்னா இது கட்சி அமைப்பா மாற்றதான அப்படிங்கிற குற்றச்சாட்டுல நீங்க எப்படி குறை காண முடியும்? நீங்க அப்ப முழுக்க நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எந்த கட்சியும் சாராதவர்களை தான் இங்க நீங்க அந்த பொறுப்புகளுக்கு கொண்டு வரணும். எந்த கட்சியிலும் இல்லாதவர்களை இது போன்ற சில இல்ல கட்சியே இல்லாதவரா, கட்சியிலே இல்லாதவரா அப்படின்னா அப்படி பார்த்தா அவங்க விருப்பத்துக்கு அவங்க ஓட்டு கூட போட்டிருக்க மாட்டாங்க எந்த கட்சிக்காவது. சமூக நல வாரிய தலைவரா சிஆர் சரசி அவர்கள் இருக்கிறாங்க. அரசியலுக்காகவே ஆக்கப்பட்டு விட்ட போஸ்ட். சமூக நல வாரியம், ஆவின் இருக்கு, டெக்ஸ்டைல் இருக்கு, வீட்டு வசதி வாரிய தலைவரா போட்டு கொடுத்தாங்க. இந்த முறை போடல, என்னாச்சுன்னு தெரியல. சோ அப்படி போட்டு அரசியலுக்காக ஒதுக்கப்பட்ட பேர் கொடுத்து விட்டுருங்க. ஆர்டிஐ இருக்கட்டும், சிபிசிஆ இருக்கட்டும், இந்த டிஎன்பிசி, இது போல அரசு நிர்வாக நியமனங்கள்ல இன்னொரு வெளிப்படைத்தன்மை வரக்கூடிய இடங்கள்ல நீங்க வந்து வெளிப்படைத்தன்மையா தானே இதை போட்டிருக்கோம். இதுல அவங்க படிக்காதவங்களா, விவரம் இல்லாதவங்களா, இல்ல குற்றவாளிகளா, இல்ல போடுறதுக்கு தகுதி இல்லாத என்னத்தை குறையா நீங்க இதுல சொல்ல அதிமுகவுடைய இதுல இருக்காங்க, அவங்களுடைய அனுதாபிகளா இருக்காங்க. அப்படித்தான் போடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் வெளிப்படைத்தன்மை இல்லையே. வெளிப்படையாக போட்டிருக்கோம். அதாவது அவங்களுக்கு எல்லா விவரமும் இருக்கு, படித்தவர்கள், கல்வியாளர்கள், இதை நிர்வாகக்கூடிய திறமை இருக்குங்கிறது அறிஞ்சுதான் அவங்கள போட்டிருக்கோம். அவங்களுடைய கல்வி தொகுதியை பற்றி யாருமே டிஸ்கஸ் பண்ணல. அதிமுகவுடைய அணியில இருந்தவர்கள், இருக்கக்கூடியவர்கள்.
அதிமுகவுடைய வழக்கை நோக்கம் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? நான் கேக்குறேன், நாளைக்கு ஒரு அதிமுக பிரமுகருடைய ஒரு பிரச்சனை வந்து அவங்கள்ட்ட வருது, அவங்களுடைய நியமனம் வருது, அங்க அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லங்க. ஏன்னு கேட்டா அதுக்கு சேர்மன் தனியா இருக்காங்க, சிஸ்டம் இருக்கு. அங்க வந்து ஒரு ஆள் கைப்பட செய்யக்கூடிய வேலை இல்லங்க. அதுல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீங்க எக்ஸாம் எழுதணும், டைரக்டா இன்டர்வியூ போகணும் அப்படின்னு பல ஃபில்டர்ஸ் இருக்கு. பல ஃபில்டர் பண்ணி தான் கடைசியா தான் அங்க போஸ்டிங் போட முடியும். அதனால எல்லாரும் எங்க ஆள போட்டாங்க, உங்க ஆள போட்டாங்க, நீங்க போயிட முடியும், நாங்க போயிட முடியும் பேசுனீங்கன்னா தமிழ்நாடு பூரா எந்த பதவியிலும் யாரையும் போட முடியாது. எல்லாமே தமிழனா தான் இருப்பான், மாமா மச்சானா தான் இருப்பான், சொந்தக்காரனா தான் இருப்பான். அப்படி இல்லாம தமிழன் யாருமே இருக்க முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா யாரையுமே நீங்க போட்டுக்கிற முடியாது. வெளி மாநிலத்தில இருந்து ஆளை கொண்டாந்து நீங்க போடல. இது வந்து லாஜிக்கலா இது நம்ம அதாவது நீங்க சொல்றது கக்கன் அவர்களுடைய சகோதரர் மகன் இவர் உள்துறை அமைச்சரா இருக்கும்போது அவர் காவல்துறையில இயல்புல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க, இவர் சொல்றாரு நீ சேரக்கூடாது, நீ சேர்ந்தா நான் போலீஸ் மந்திரி, ஏன் சகோதர பையனை கொடுத்தேன்னு சொல்லி என்னை பழி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சகோதர மகனுடைய நியமனம் சேரக்கூடாதுன்னு சொன்னவர் இந்த தார்மீக 40-50 வருஷத்துக்கு முன்னாடி, பல நூற்றாண்டுக்கு முன்னாடி கிடையாது. நீங்க என்ன நினைச்ச முடியாது, கட்சிக்காரன் போட்டதான் சொல்லி சொல்றீங்க. கொஞ்சம் என்ன நீங்க பேசுறீங்க? கட்சிக்காரனை போடுறோம்னு நாங்க பேசுறேங்க. இங்க இருக்க கல்வியாளர்களா படித்தவர்களா அதற்கு தகுதி உள்ளவர்களா தான் போட்டிருக்கோம். நீங்க தான் அவர்களை கட்சிக்காரன் குற்றம் போட்டிருக்கோம். நியமிக்கப்பட்டவர்களோ ராதாகிருஷ்ணனோ கட்சியில இருந்திருக்கலாம். அதுக்கு என்ன இப்ப? அதனால என்ன அந்த சட்டப்படி அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையா? அந்த பதவியில வர்றதுக்கு தகுதி இருக்கா இல்லையா? கட்சிக்காரர்களை நீங்க அமைச்சரவையில போடுறீங்க சார். அதைத்தான் உங்களுக்கு சொன்ன பாண்டே. எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தமிழ்நாடு பூரா எல்லாருமே கட்சிக்காரங்களா தான் இருப்பாங்க, எல்லாருமே சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. அப்ப இவங்களை யாரும் இருப்பாங்க இல்ல அப்படி இருப்பாங்க. அப்ப வெளிநாட்டுல இருந்து ஆளை கொண்டாந்து ஒவ்வொரு பதவிக்கு நீங்க போடணும். இது வந்து சரியான முறை இல்ல. படித்தவர்களா பண்பாளர்களா அந்த வேலைக்கு வந்து தகுதி இருக்கா அவருக்கு? அப்படியே தான் நீங்க பாக்கணும். இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுவாரு, இந்த கட்சியில இருந்தாரு, அதனால நீங்க அவரை போடக்கூடாதுன்னு சொன்னா இது எந்த வகையில நியாயம்? அப்ப அவங்க படிச்சது, அவங்க கல்வி தரம் எல்லாத்தையும் வீணாக்க சொல்றீங்களா? ஒரு சின்ன இது, அதாவது வந்து ஒரு சின்ன அரசு பணி, ஒரு சாதாரண கீழ்நிலை அரசு பணியில சேரணும்னா டிக்ளரேஷன் கொடுக்கணும். நான் எந்த அரசியல் கட்சியையும் சாராதவன் அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷன் கொடுக்கணும். இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். இதுக்கு வந்து கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்களை கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணா அந்த ரெக்கமெண்டேஷன் அந்த இதோட தரம் என்ன ஆகும்? அதே போல டிராட்ஸ்மேன் டிசிஇ படித்த ஒருவருக்கு என்ன நிர்வாக திறமை இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டியது. ஒரு கவுன்சிலருக்கு வந்து என்ன நிர்வாக திறமை இருக்க போகிறது? ஒரு கவுன்சிலரை வந்து நீங்க வந்து ஒரு கேள்வி, நியாயமான கேள்விதான் நீங்க எழுப்புறீங்க, நான் உடன்படுறேன். 2006 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோற்ற திரு நாகநாதன் அவர்கள் பிளானிங் கமிஷனுடைய துணைத் தலைவர் நியமிக்கப்பட்டார். அவருடைய குவாலிபிகேஷன் என்ன? நாங்க இப்ப அவர் தான் இப்ப நான் சொல்லுவா இவங்களோட நியமிக்கப்பட்ட பையனோட குவாலிஃபிகேஷன் சொல்லவா? பேராசிரியர் இருந்தாரு. ஒரு நாகநாதனையும் ஒரு ராமமூர்த்தியையும் ஒரு முத்துராஜையும் கம்பேர் பண்ண முடியுமா? நீ என்ன சொல்ல சார்? ஒருத்தர் வந்து எம்ஏபிஎல் எம்பிஏ இல்லங்க, பேராசிரியர் இருந்தாருங்க. 2006 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாருங்க. வெற்றி பெற்று அமைச்சராக இருந்தா யாருமே கேட்க முடியாதுங்க. படிப்பே கிடையாது. நீங்க தகுதியோட மக்கள் தேர்ந்தெடுக்க நீங்க வந்துடலாம். ஆனால் தேர்தலில் தோல்வி அடைகிறவரை பிளானிங் கமிஷனுடைய துணைத் தலைவராக நியமிக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு வந்து இது போன்ற விஷயங்களை செய்யலாம், அதிமுக செய்யக்கூடாது. அரசியல் மயமாயிருச்சு. படிச்சவங்க மட்டுமே இம்பார்ட்டன்ட். 7 பேர் வழக்கறிஞர், 3 பேர் பொறியாளர், ஒருத்தர் வந்து நான் சொன்ன மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி ஒருத்தர் வந்து உயர் நீதிமன்றத்தால் இவர் வந்து நீட்டிப்பு தேவை கிடையாது, இவருக்கு நீட்டிப்பு கிடையாது அப்படின்னு மட்டுமே கிடையாது. நாகநாதன் பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல சட்டில் லீகல் பாயிண்ட் அதுல என்ன சொல்ல மாட்டீங்க? இல்ல சொல்ல மாட்டாங்க. 315 ஆர்டிகல் அந்த இத பத்தி இருக்கக்கூடிய அந்த சட்டில் லீகல் பாயிண்ட் 316 லீகல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த கான்ஸ்டிடியூஷன், அதாவது இதெல்லாம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு சொல்லி அவங்க எதையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணல. அதுதான் சொல்றேன், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணல. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, இவர்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருந்திருக்க வேண்டும், இவர்கள் வந்து அந்த ஒரு சர்க்கம்ஸ்பெக்ஷனோட அப்பாயிண்ட் பண்ணணும்ன்றாங்க. ஒரு இப்படிப்பட்ட நான் இவங்களுடைய குவாலிபிகேஷன்ஸை சொல்லிட்டேன். இவங்க குவாலிபிகேஷன்ஸை சொன்ன பிறகு இவர்கள் வந்து அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்போடு நாம் பொருத்தி பார்த்தால் தகுதியுடையவர்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த தகுதி கிடையாது. இப்போ வந்து ஒரு வழக்கு போட்டார்கள் என்றால், இந்த சேலஞ்ச் பண்ணி வழக்கு போட்டார்கள் என்றால் கண்டிப்பாக
இந்த நியமனங்கள் ரத்தாகும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு நிமிஷம் வரேன், உங்களுக்கு தெரியுமா அது பண்ணுங்க. ஆர்டிஐ ஆக்ட்ல மன்னிக்கணும், ஆர்டிஐ கமிஷனராக 3 பேர் நியமிக்கப்பட்டு உங்களுடைய ஆட்சியில் நியமிக்கப்பட்டவர்கள் நியமனம் செல்லாது என்று உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டார். நீங்க திமுக பிரதிநிதி சொன்னீங்களே, நாங்க ஒரு வழக்கு போட்டா இவங்க தள்ளுபடி ஆயிருவாங்கன்னு, இவங்க ஆறாங்களா இல்லையா தெரியாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நியமிக்கப்பட்ட தகவல் ஆணையர்கள் 3 பேருடைய நியமனம் உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. ஓகே, தட் வாஸ் நாட் பொலிட்டிக்கல். இதுக்கு வந்து இப்போ என்னுடைய பதில நீங்க கேட்டுக்கோங்க. உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படுகிறது. ரத்து செய்யப்பட்ட உடனே இந்த அதிமுக அரசு என்ன செய்கிறது? உடனடியாக அந்த பதவிக்கு ஆட்களை நிரப்பிவிட்டது. இதுல வந்து ஒருத்தர் வந்து மனோகரன் என்பவர் உச்சநீதிமன்றத்துக்கு செல்கிறார். உச்சநீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு தவறானது, இவர்களை வந்து நீங்க வந்து ரத்து செய்தது தவறு, இவர் வந்து அது பதவிக்கு தகுதியானவர் என்று கூறியிருக்கிறார்கள். சோ இதுலயும் வந்து அரசியல் செய்தது வந்து அந்த அதிமுக அரசு. என்ன சார் நீங்க இவங்களுக்கு வந்து நீதிமன்றம் மனோகரனை சரி, அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணது சரி என்று சொல்லி ராமையா உள்ளிட்ட மற்ற 2 சொல்ல மாட்டேங்க. அவங்க போல அவங்க they did not go to the Supreme Court. அதுதான் ப்ராப்ளம். ஏன்னா அந்த இடைப்பட்ட காலத்திலே அதிமுக அரசு 4 பேர் அப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. அதனால அவங்க வந்து ஒருத்தர் போனார், அவருடைய நற்பெயரை நிலைநாட்ட வேண்டும், நான் சரியாகத்தான் வந்து இந்த பதவிக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறேன், நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று உச்சநீதிமன்றம் சென்று மனோகரன் உச்சநீதிமன்றத்தால் இவர் சரியான அதே பிரச்சனை தான். இதுக்கான கிரைட்டீரியா வந்து ரொம்ப வேகா போட்டுட்டாங்க, ஒரு ஃபிளாவோட சேர்த்து போட்டுட்டாங்க. யாருனாலும் அதே தான் பிரச்சனை. சோ உங்களுடைய கட்சியில நீங்க உங்களுடைய பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் பண்றீங்க, அவங்களுடைய ஆட்சியில அவங்க பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் கிடையாது, பொலிட்டிக்கல் ஆட்கள் கிடையாது. இது வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் நிலை ஊழியருக்கு வந்து இவர் எந்த அரசியல் கட்சியும் சாராதவர் என்று டிக்ளரேஷன் கொடுக்கலாம். இதையும் பொருத்தி பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. இது இடைவெளிக்கு முன்னாடி சொன்ன திரு சபாபதி மோகன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாநாட்டில் கொடியேற்றுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்க, இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் வர இங்க வந்து பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக மாற்றப்படுகிறார். கரை போட்ட வேட்சி கட்டி கட்சி நடத்தி நேரடியாக இருந்தவர் உடனடியாக மாற்றுவார். ஒரு பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் பதவி, அதெல்லாம் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் கிடையாதா? ஐயோ, எப்படி பாத்தீங்கன்னா பாருங்க, 11 பேர் வந்து 7 பேர் வந்து அதிமுகவின் வந்து லீகல் விங்ல இருக்காங்க. சோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டுக்கு வந்து அவங்க வந்து அந்த உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது, இந்த இது கோட்பாடுகளுக்கு வருவாங்கன்னு பார்த்தா கண்டிப்பா அந்த கோட்பாடுகளுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க. இவர்கள் வரமாட்டில்ல, இவங்க வரமாட்டாங்கன்னு இருக்கட்டுங்க. இவங்களுடைய நியமனம் வந்து அரசியலானது என்றே கொள்வோம். இதே இதே போன்ற முயற்சியை பிளானிங் கமிஷன்ல நீங்க செஞ்சிருக்கீங்க, டிஎன்பிஎஸ்ல நீங்க செஞ்சிருக்கீங்க, துணைவர் பதவிக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க, அத்தனை நீங்க துணைத்தலைவர் செஞ்சிருக்கீங்க. நீங்க எல்லாமே செய்யும்போது அரசியல் ஆகிறது, அவங்க எல்லாமே செய்யும்போது குவாலிபிகேஷன். ஒரு செய்தி என்னன்னா, இந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார் த பீப்புள், நாட் ஃபார் தி ஏடிஎம்கே. இந்த மக்களுக்கான அரசு இது. இன்னைக்கு அண்ணா சொல்றாரு கட்சியில இவங்க போடக்கூடாதா, நாங்க அப்படி சொல்லவே இல்லை, கட்சியில இருக்கிறவர்களையும் போடுங்கள், ஆனால் பொதுமக்களுக்கு எந்த சமூகத்தையும் எந்த அடையாளத்தையும் சாராதவர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு அரசினுடைய மிக முக்கியமான அழகான வார்த்தையை பயன்படுத்துறீங்க. எந்த சமூகத்தையும் யாரையும் பிரதிநிதித்துவப்படுத்தாத ஒரு ஆள். நான் அதுதான் இடைவெளிக்கு முன்னாடி ஒரு பேரை குறிப்பிட்டேன், திரு காசி விஸ்வநாதன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து அவர் திராவிட முன்னேற்ற கழக அந்த கேள்விக்கு நான் வருவேன். நீங்க ஒரு நிமிஷம், அவர் வந்து உங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழக நியமிக்க சொல்றேன். சார் சொன்னார்ல லட்சுமி நாராயணன், அவரிடம் ரிசர்ச் ஆபீசராக இருந்த ராமசாமி என்று சொல்லக்கூடியவர், அவரும் நீங்க சொல்ற காசி விஸ்வநாதனுடைய வரிசையில் வரக்கூடியவர், அவரும் நியமிக்கப்பட்டார். நேர்மையினுடைய அடையாளமாக இருந்தவர். இப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் சொல்லுகிறோம். அதற்காக எங்கள் வீட்டிற்கு வேண்டியவர், எங்கள் கட்சிக்கு வேண்டியவர்கள் அல்ல. மீண்டும் காசி விஸ்வநாதன் என்ற பெயரை பயன்படுத்தியதற்கு ஒரு சமூகத்தினுடைய அடையாளத்தை காட்ட முயற்சித்தீர்கள். ஒரு நாளும் கிடையாது. நான் எடுத்துக்கிறேன். பாட்டாளி மக்கள் நீங்க சொன்ன இப்ப சொல்றேன். நான் என்னுடைய கேள்வி, என்னிடம் கேட்ட அதே கேள்வியை அண்ணன் அவரிடம் கேட்கணும். என்னன்னா 11 நியமனங்கள், இந்த 11 நியமனங்களில் 5 பேர் ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஓகே. மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இதில் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த
11 பேரில் யாராவது ஒருவர் தமிழ்நாட்டில் கேள்வியை அவர்களிடம் கேட்டிருந்தால் நீங்கள் உள்ளபடியே அனைத்து சமூகத்திற்கான பிரதிநிதித்துவம், இது சமூக நீதி இல்லாத ஒரு நியமனம் சமுதாயத்தில் ஒருத்தர் கூட கிடையாது. நான் எந்த சமூகத்துக்கு எதிரானவன் அல்ல, ஆனால் என்னுடைய சமூகத்திற்கான பிரதிநிதித்துவம் இல்லை என்கிற போது அதிகமாக இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய சமூகத்தை சுட்டிக்காட்டி பேச வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். நான் அவர்கள் சமூக நீதி அங்க இருக்கான்னு நான் கேட்கல. என்னுடைய கேள்வி, அவர்கள் நியமனங்களை தகுதியற்றதற்கு அரசியல் நியமனம் சொல்லி சொல்றாங்க, எல்லாரும் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அப்ப அரசியல் எங்க வரும்னு பார்க்கும்போது பாமகவின் அழுத்தம் காரணமாக ஒருத்தர் வரலாம், ஒருபோது ஒருத்தர் வரலாம், அதிமுக நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு நிமிஷம். நாங்கள் காசி விஸ்வநாதை பரிந்துரை செய்ததாக நீங்க சொல்லுங்க. நாங்கள் ஒருபோதும் பரிந்துரை செய்யவில்லை. நாங்க வேணும்னா அவர் வந்ததற்காக மகிழ்ச்சி அடைவோம், ராமசாமி அவர்கள் வந்ததற்காக மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் அதே வேளையில் சமூக நீதி மிக மிக முக்கியமானது. இன்னொரு தேர்வு செய்யப்படுகின்ற பொழுது அனைத்து தரப்பினுடைய அம்சங்களையும் கருத்தில் கொள்ளவில்லை என்பதற்கு 2 உதாரணம். அனைத்து பிரிவை சார்ந்தவர்கள், இன்னொன்று பெண்களை நியமிக்கவில்லை, அது வேற விவாதம். அது சமூக நீதி இருக்காங்க நம்ம மக்களுடைய பாதைக்கு விட்டுறோம். நான் இன்னொரு கேள்வி வச்சிருக்கேன் உங்களுக்கு, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப சாதாரணமா, மிகப்பெரிய ஒரு சாதாரணமா அப்படின்றீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் பெட்டரா பண்ணுவேன், அந்த ட்விஸ்ட் ட்ரை பண்ணாதீங்க, நான் பெட்டரா பண்ணுவேன். நான் கேக்குறது அது வேற நிறைய பேர் நீங்க பெட்டரா பண்ணிருக்கீங்க. சமூக நீதி தொடர்பான விஷயத்தை பொறுத்தவரையில் மிக மிக ஆழமான ஒரு தலித்தை தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்போம் என்று சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சி வாங்க இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கு? சமூக நீதி எங்கே போச்சு? வாங்க, என்ன விஷயம்? உங்களுடைய கட்சியோட அடிப்படை கொள்கை இருந்ததா? இந்த கட்சி வாய் திறந்து கூட மத்தியில் நல்ல விவாதம் வரவேற்கிறேன். ஒரு சமூகத்திற்கான துணை பொதுச் செயலாளர் பதவியில ஒருத்தர் பெண்ணா இருக்கணும், ஒருத்தர் தலித்தா இருக்கணும். என்னுடைய தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய விதியில, உங்களுடைய விதியில நீங்க என்ன சொல்லுங்க? ஒரு தலித்தை நாங்கள் முதலமைச்சராக்கும் சொல்லியிருந்தீங்க, ஆக்குனீங்களா? அதாவது வாய்ப்பு வரட்டும், நான் சொல்றேன் முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்குவோம் என்று சொல்லுகிறோம். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அமைச்சர் பதவியை கொடுக்கிறோம். உங்களுடைய அரசு அதிகாரத்தில் பதவி கிடைக்கின்ற பொழுது தலித் மக்களுக்கான அந்த சலுகைகளுக்கான சட்டத்தை கொடுக்கிறோம். பிணத்தை தோல்ல சுமந்துட்டு போறோம். பல பிரச்சனைகள் வட மாவட்டங்களில் நடந்த மிகப்பெரிய கலவரங்களை தடுத்தவராக மருத்துவர் ஐயா இருக்கிறாரு. ஆனால் ஒரு வார்த்தை யாராவது ஒருத்தர், ஊடகம், மற்ற பத்திரிகைகள், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பல பேருக்கு நாங்க கொடுத்த அமைச்சர் பதவி, அவர்கள் எல்லாம் கட்சி விட்டு ஓடுனாங்க. யாராவது ஒருத்தர் விசுவாசத்தோடு இன்றைக்கு அவர்களுக்கு செய்திருந்தாலும் கூட, அவர்கள் சென்றாலும் கூட மீண்டும் செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி விரும்புகிறது. அப்ப திரு வடிவேல் ராவணன் கிடையாது? நிச்சயமா. ஒரே ஒரு வரியில சமூக நீதி தொடர்பான விஷயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒருபோதும் நீங்க குறைத்து மதிப்பிட முடியாது. எவ்வளவு வேதனைக்குரியது. இதுதான் சரியான தேர்வு முறையா? நிச்சயமா இல்ல. நம்ம தான் கேட்டுட்டு இருக்கோம், அதான் அவங்கள்ட்ட கேட்கிறோம். அவங்க அதிமுக கிடையாது, அவர் அதிமுக ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது, அவங்க அதிமுக. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கருத்தை கண்டிப்பாக நாம் பதிவு செய்ய வேண்டும். இப்பொழுது பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து யாருமே இது போன்ற ஊடக விவாதங்கள் உரிமை ஏன் உரிமையா இருக்கலாம், ஆனா ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த கேள்வி கணைகளை கண்டு பயம். இந்த கேள்வி கணைகளை அவர்களால் சந்திக்க முடியவில்லை, பொதுவெளியிலே சந்திக்க முடியவில்லை. ஆகவேதான் அவர்கள் இந்த எதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்றது கிடையாது. நானே போதும், நானே போதும். ஒருத்தருக்கு அதிமுகவில் இருந்து ஒருத்தரும் வர மாட்டாங்க. நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அவசியமே இல்ல, திமுக என்றால் அதிமுக தான். ஒரு நிமிஷம் இல்ல, இது விவாதம் வேற பொருள் போகும். திரும்ப நான் சொன்னது போல தான் வேற விவாதம் இல்ல, வேற பதிவு செய்ய வேண்டும், பொதுவெளியில பதிவு செய்ய வேண்டும். அவர்கள் நாங்க ஊடக விவாதங்களில் கலந்து கொள்வதில்லை என்று திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருந்தது. அதிமுக வரல, இவன் வரல தெரியல, தேமுதிக அனுப்புவதில்லை. அவரவருடைய உரிமை. அவங்களுடைய பிரதிநிதிகளா வர்றோம், அவங்க உடன்பாடு விவாதம் வேற பக்கம் போறோம். திரு ஷேக் தாவல்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம், அவங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல பன்னீர்செல்வம் என்று ஒரு OSD ஒருத்தர் இருந்தார், சிறப்பு செயலாக்கத்துறைக்கான அதிகாரியா ஒருத்தர் இருந்தார். அவர் சர்வ வல்லமை படைத்தவராக இருந்தார். DGPக்கு மேல ஆலோசகர் ஒருத்தர் இருந்தார்.
சீஃப் செக்ரட்டரிக்கு மேல ஆலோசனை ஒருத்தர் இருந்தார். இப்படி எல்லா பதவிகளிலுமே நான் சொல்லக்கூடிய ஆட்கள் சொல்லி போச்சுன்னா அந்தந்த பதவிகளுக்கான ஒரு மரியாதை, அந்தந்த பதவிகளுக்கான ஒரு அதிகாரம் இருக்கு இல்லையா, அது பூரா அடுத்தடுத்த நிலைக்கு பணியில் இறக்கப்பட்டதா ஆயிராதா? அதுதான் அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அது நாங்க அவங்க தகுதி அவங்க சொன்ன மாதிரி அவங்க காசி விஸ்வநாதனா இருக்கட்டும், சவாதி எல்லாருமே மெத்த படித்தவர்கள், எல்லாருமே மேம்பட்டவர்கள், மிகப்பெரிய புத்தகங்கள் எழுதியவர்கள், நிறைய அவங்களுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்கு. ஆனா அவருடைய பின்னணியில் கட்சி இருந்ததுங்கிறதா குற்றச்சாட்டு. உங்களுடைய பின்னணியும் கட்சி இருக்கு. அதாவது நீங்க அதை தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன். ஒரே கட்சி இல்லாம, அதாவது கட்சி இல்லாம, கட்சியினுடைய இணக்கம் இல்லாம, அனுதாபிகள் இல்லாம, அவங்களுடைய கருத்துக்களை புரிந்து கொள்ளவர்கள் இல்லாம ஒரு அரசையோ ஒரு கேபினெட்டையோ எப்படி நீங்க நடத்தலாம்னு எதிர்பார்க்க? கேபினெட் நடத்தாதீங்க சார். ஒரு அரசை எப்படி நடத்தாதீங்க? இல்ல டிஎன்பிசி சிஸ்டம் இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டேனே உங்களுக்கு. அதுக்கு தான் சிஸ்டம் இருக்கு. சிஸ்டத்துல எல்லாமே செயல்பாடுகளாக இருக்கு. அதை சரியாக நடத்தக்கூடியவர்கள் கல்வியாளர்களாக யார் இருக்காங்களோ அவங்கள தான் போட்டிருக்காங்க. திரும்ப திரும்ப அவங்க ஏடிஎம்கேக்கு ஆதரவா டிஎம்கேக்கு ஆதரவா நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. திமுக பாமக கேட்டபோது அவங்க யாருமே படிக்காதவங்க கிடையாது. அவங்க எல்லாம் மெத்த படித்தவர்கள், அவங்க எல்லாம் மிகப்பெரிய அறிவாளிகள், மாற்றுக்கிறது இல்ல. நாகநாதனுடைய பொருளாதார அறிவை நீங்க கேள்வி கேட்க போறீங்களா? அதெல்லாம் இருந்து, ஆனா ஒரு கட்சி சார்ந்து இருந்தாங்கன்னா தான் விமர்சனத்துக்குள்ளாச்சு. அப்ப நீங்க கட்சி சாராதவர்கள் யார நீங்க எப்படி தந்த? அப்ப நீங்க இனிமே போடும்போது கட்சி சாராதவர்கள் இனிமே நீங்க அப்ப ஒண்ணு பண்ணுங்க, கட்சி சாராதவர்கள் தான் வேலைக்கு வரணும்னு சொல்லி போஸ்டர் போட்டுருங்க. தமிழ்நாடு அரசுல கட்சி இல்லாதவர்கள் தமிழ்நாட்டுல யாருமே ஓட்டு போட முடியாது. யாருமே ஓட்டு போட முடியாது. இருந்தாதான் கிடைக்கும் சொல்லக்கூடாது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அரசியல் நடைமுறைப்படி அரசு ஊழியர்கள் கட்சியில உறுப்பினர்களா இருக்கிறாங்க, சங்கங்கள்ல இருக்கிறாங்க, போறாங்க வர்றாங்க, மறுக்கல. ஆனா இது போல கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல இருக்கிறவங்களே கட்சிக்காரங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி இருக்குங்கிறது என்ன தப்புங்கிறீங்க? என்ன தப்பு பண்ண போறாங்க? நீங்க எல்லாருமாக சேர்ந்து அவர்கள் தவறு பண்ணுவதை போலவே நீங்க கொண்டு வரீங்க. என்ன தப்பு பண்ண முடியும், எது தப்பு பண்ண முடியாது? அப்படி பாத்தீங்கன்னா எந்த பொறுப்புக்குமே யாரும் வர முடியாது. அப்ப எந்த கட்சியும் ஆட்சிக்கும் வர முடியாது. அந்த கட்சி வந்தா இந்த தப்பு பண்ணிரு, இந்த கட்சி வந்தா அந்த. அப்ப மக்கள் வாக்களித்து கொண்டு வர்றவங்க செயல்பாடுகளை பூரா நீங்க குற்றம் சொல்லிட்டு, நான் தேர்வு எழுதுறேன், நான் நேர்முகத்தில் அட்டன் பண்றேன், கட்சி இருக்கிறவங்க பூரா இன்டர்வியூ பண்ற பூரா அதிமுக காரங்க, நான் மாவட்ட செயலாளர் பாப்பேன், படிப்பேன், நான் புக்க இல்ல குறிப்பிட்ட போல நாம மாவட்டத்தில் பார்த்தா எனக்கு எழுதி கொடுத்துறாரு. அது இருக்க இப்ப வாய்ப்பு இல்லைங்கிறத சொல்றாரு. முதல்ல அது இருந்தது, இப்ப அது கிடையாது. அந்த வாய்ப்பு இல்ல. எல்லாருமே எழுதி கரெக்டா வந்துதான் போடுறாங்க. சிஸ்டம் சரியா இருக்கு. அதனால இந்த நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத எங்க வாதம். திரு பாலு, இதுல அவர் சொல்றதுல ஒரு லாஜிக்கலான ஒரு பாயிண்ட் நம்ம பாக்குறோம். 2011க்கு பிறகு திரு நடராஜ் அவர்கள் யாரை நம்ம அரசியல்வாதியாக நம்ம விமர்சனம் பண்றோமோ, அந்த நடராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்ட பிறகு திரு உதயச்சந்திரன் அப்ப மெம்பர் செக்ரட்டரி இருந்தார் ஞாபகம். அதன் பிறகு கம்ப்ளீட்டா இது ஒரு டிரான்ஸ்பரன்சி டிஎன்பிசி இன்னைக்கு வரைக்கும் பாக்குறோம். எனக்கு நினைவு தெரிந்து இப்ப வரைக்கும் டிஎன்பிசி 2011க்கு பிறகான நியமனங்கள்ல முறைகேடு நடந்ததாக எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை. ஒரு விஷயத்தை ஹானஸ்டா ஒத்துக்கணும். டிஎன்பிஎஸ்சியினுடைய அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, லட்சுமி நாராயணன் உருவாக்குனதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். தவறு எங்கேயும் நடந்துவிடக்கூடாது. இந்த இன்டர்வியூ நடத்தும் போது கூட அதிகமான மார்க்கை அவங்க போற்ற முடியாது. 2 எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு, அதனுடைய அக்ரிகேட் இரண்டையும் சேர்த்தால் வெற்றி பெறக்கூடிய வகையில் மட்டும்தான் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம், இந்த 2 நிகழ்வுமே முழுக்க முழுக்க வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. எழுத்து தேர்வும் நேர்முக தேர்வும் இப்போ 2011க்கு பிறகு முழுக்க முழுக்க வீடியோ பதிவு. ஒரு வழக்குல ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போஸ்ட் ஏதோ ஒரு போஸ்ட் நினைக்கிறேன், அந்த வழக்குல உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய போது அவர்கள் ரெக்கார்ட் பண்ணிருந்த நேர்முக தேர்வு ரெக்கார்ட் பண்ண உயர்நீதிமன்றம் சமர்ப்பிக்க உயர்நீதிமன்றத்தில் மிக சரியான நேர்முக தேர்வு நடந்தது. இந்த ஆட்சி அதே நடராஜுக்கு பிறகான ஒரு விஷயத்தை சொல்றேன். தனிப்பட்ட முறையில் தனி நபரால் அந்த கட்டமைப்பை உடைத்து விட முடியாது. ஆனால் ஒரு குரூப்பாக, ஒரு அணியாக, ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குரூப்பாக மாறிவிட்டால் எதையும் செய்ய முடியும். டிஎன்பிஎஸ்சில செய்யறதுக்கான வாய்ப்புகள் அங்கேயும் இருக்கிறது. எழுத்து தேர்வில் கூட முறைகேடு செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் சொல்றேன். 7 பேர் ஒரே இல்லங்க. இப்ப எழுத்து தேர்வு ஒரு தேர்தல் போல நேரடியாக வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. எழுத்து தேர்வு
நேர்முக தேர்வு வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. 2ல வந்து இந்த நியமனங்கள்ல நேரடியா இந்த தொடர்பும் இந்த 11 உறுப்பினர்கள் கிடையாது, 14 உறுப்பினர்கள் நேரடியா கிடையாது. கேள்வித்தாள் எங்கே தயாரிக்கப்படுகிறது, எப்பொழுது எந்த கேள்வித்தாள் உள்ளே செல்கிறது, உள்ளே செல்லக்கூடிய கேள்வித்தாள் இதுதான் என்று முடிவு செய்திருக்கிறார். ஒரு குரூப் சொல்லக்கூடிய பதவிக்கு ஒரு பதவிக்கு இந்த 50 லட்சம் ஒட்டுமொத்தமாக அட்டவணை வெளியிடப்படுகிறது. இப்ப நீங்க டாக்டர் அருள்மொழி அவர்கள் சொன்னாங்க 3 நாளைக்கு முன்னாடி 10,000 போஸ்ட் டிசம்பர் 31, 2016 வரைக்குமான அட்டவணை வெளியிட்டிருக்காங்க. அத்தனை கேள்வித்தாளுக்குமான கீ ஆன்சர்ஸ் வந்து வெளியிடப்படுகிறது. மாற்ற முடியும். நான் இப்ப சொல்றேன், மாற்ற முடியும். ஒரு தனிநபரால் முடியாது, 4-5 பேர் சேர்ந்தால் மாற்ற முடியும் என்பதற்கான ஆதாரத்தோடு நான் பேசுறேன். தயவு செய்து தேவையில்லாமல் நான் வந்து ஒரு விமர்சனத்தை செய்ய விரும்பல. ஆனால் டிஎன்பிஎஸ்சில அது போன்ற முறைகேடுகள் செய்ய முடியாத இடம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு கட்சி, ஒரு வழக்கறிஞர்கள் என்று ஒரு அணி என்று அதை தனிமைப்படுத்தி அவர்களுக்கு வழங்குவது என்பது தவறு. அனைத்து தரப்புக்கும் கொடுக்கணும், பொதுப்பணித்துறை கொடுக்கணும், தொழிலாளர்கள் கொடுக்கணும், விவசாயிகள் எல்லா கட்சியும் கொடுக்கணும். இல்ல எல்லா துறை. ஏன்னா இன்னைக்கு குரூப் 1ல இருந்து குரூப் 4 வரைக்கும் அனைத்து, அதாவது இது தவறு என்று சொன்னால் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகமே ஸ்தம்பித்து விடும். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது டிஎன்பிஎஸ்சி. இல்ல இதுவரைக்கும் அதுதான் சொன்னேன், இதுவரைக்கும் ஒரு வழக்கு கூட நிலுவையில் இல்ல. நியமனங்களில் நடந்த முறைகேடு தான் 2011க்கு பிறகு ஒரு வழக்கு கூட நிலுவையில் இல்ல. இதுக்கு மேல ஒரு டிரான்ஸ்பரன்சி என்ன நம்ம காட்ட முடியும் நினைக்கிறீங்க? இது ரெண்டுமே வீடியோ பதிவு ஒட்டுமொத்தமான கால ஒரு விஷயத்தை நான் கூட அப்ரிஷியேட் பண்றேன். என்னன்னா, தேர்வு செய்யப்படக்கூடிய பணியாளர்கள் சரியா பண்றாங்கன்னு சொல்லும்போது அதை தேர்வு செய்யக்கூடிய நபர் உறுப்பினர்கள் எவ்வளவு மிகச்சரியாக இருந்திருக்க வேண்டும். அதில் தான் மிகப்பெரிய ஓட்டை. இந்த ஓட்டை என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பில் இல்லை, அதில் நிர்வாகம் செய்யக்கூடிய, அதில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுடைய அவர்கள் மீது இருக்கக்கூடிய நேர்மையின் தொடர்பான பிரச்சனை இது. அதனால நீங்க கீழே அந்த நிர்வாகம் சரியா இருக்குது, அதனால யார் வேணாலும் உட்கார்ந்து போடலாம். இல்ல கூப்பிட வேண்டியதே இல்ல, அவங்க 3 பேர் நல்ல இல்ல அவங்க சொன்னதுதான் இறுதியான பதில் உங்களுக்கு பிறகு. இவங்க சொன்னது போல 11 பேர் கொண்ட அமைப்பினர் வந்து ஒரு சர்வ வல்லமைப்படுத்தலாம், பெரும்பான்மைப்படுத்தலாம் இருக்கும்போது இவர்கள் சொல்லதை மீறி சேர்மன் செய்து விடுவாரா, மெம்பர் சர்வீஸ் செய்து விட முடியுமாங்கிற கேள்வி வருமா வராது? அதை யார் எந்த இன்டர்வியூக்கு உட்கார்றாங்க போடுற பவரே சேர்மனுக்கு தான் இருக்கு. அப்புறம் வந்து செக்ரட்டரி வந்து ஃபர்ஸ்ட் டைமா ப்ரூவ் பண்ணாரு, தமிழ்நாட்டில் தான் இங்க இரகுலாரிட்டி நடக்குதுன்னு கவர்மெண்ட்டுக்கு எழுதி என்கொயரி பண்ணி விஜிலன்ஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணி ரைடு பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய விவாதத்தில் இந்த கட்சிகள் எல்லாமே, திமுக கட்சி தான் முத நாங்க சர்வீஸ்ல இருக்கும்போது இதை ஆரம்பிச்சாங்க. அவங்க தப்பு சொல்ல மாட்டேனா, அவங்க சொல்லிட்டீங்களே சார். இல்ல தப்பு இல்ல, நல்லா புரிஞ்சுங்க. மற்றதுல தப்பு இருக்கலாம். அதாவது தங்களுக்கு வேண்டியவர்களை போடுகின்ற அதிகாரம் இருப்பதால் எனக்கு நம்பிக்கை உள்ளவனை நான் மெம்பராக அனுப்புகிறேன், மைனாரிட்டிஸ் கமிஷனுக்கு அனுப்புறேன் அப்படின்னு எல்லா துறைகளுக்கும் யார் ஆளுங்கட்சியா வந்தாலும் செய்யறாங்க. மரியாதைக்குரிய பாமகவில் எனக்கு பர்சனலா தெரிஞ்சவர் அன்புமணி அவர்களும் மணி அவர்களும் எனக்கு நல்லா தெரியும். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும்போது அந்த ஆள் பேரை நான் இப்ப சொல்ல விரும்பல, எனக்கு வேண்டிய ஒரு டாக்டர் பஞ்சாப்ல வந்து அங்க இருக்கிற ஹெல்த் யூனிவர்சிட்டிக்கு இவரை மெம்பரா அனுப்பிச்சாரு. உண்மையிலேயே இப்ப என்னை வந்து ஏடிஎம்கேல என்ன பண்ணாங்க? சொல்ல மாட்டீங்களா? நீங்க பேசும்போது சும்மா இருந்தல, நீங்களும் சும்மா அப்படி சும்மா சார்பா பேசும்போது நான் வந்து சொல்லதான் செய்வேன். இந்த எல்லா இல்ல திருமுருகன் அவர் கேட்ட போல நீங்க சொன்னது நியமனம் நடந்திருக்கும், நான் மறுக்கல. தவறெல்லாம் சொல்லிவிட்டு தவறுல என்ன சார் சார் பேசுறீங்க நீங்க? நான் என்ன சொல்றேன், when there is a power to appoint a member, when I have people whom I can favor, எல்லா கட்சிகளும் பண்ணுகின்றன சொல்றேன். அதுல சில கட்சிகள் வந்து இப்ப குறை சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்க மட்டும் இல்ல, மற்ற மாநிலங்களிலும் இது நடக்குது. மட்டும்தான் குறை சொல்றாங்க இல்ல சார், மக்கள் அத்தனை பேர் பேசுறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நியமனத்தை ஒட்டுமொத்தமா சார் மக்கள் நாங்க சொல்லியா நீங்க எடுத்தீங்க? இல்ல அவர் வந்து ஒரு உயர்ந்த குறிக்கோள்ல வந்து பேசுறாங்க. அண்ணன் முருகன் அவர்கள் வந்து ஒரு உயர்ந்த குறிக்கோள்ல சொல்றாங்க. ஆனா மறந்து கூட அது திமுக பாயிண்ட் அவுட் பண்றாரு, பாமக பாயிண்ட் அவுட் பண்றாரு, எல்லாமே அதிமுகன்ற வார்த்தையை சொல்ல மாட்டாரு. அதுதான் வந்து எனக்கு நீங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா அதிமுக பண்ணிருக்கு போன அதையும் சொன்னீங்கன்னா அதையும் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் காங்கிரஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பண்ணிருக்கு, பிஜேபி இப்போ உங்களுக்கு என்ன போஸ்ட் வேணும்னு கேக்குது. இதுக்குள்ள போகாதுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அது ஒத்துக்கொள்ளப்பட்ட நடைமுறை ஆகிவிட்டது நம் நாட்டில். மிகப்பெரிய துயரம் தான் ஒப்புக்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி. ஆனா இவர் சொல்றாரு மக்கள் எதிர்க்கிறாங்கன்னா இதுக்காக இந்த கட்சிக்கு ஏத்து ஓட்டுப்பட்டு யோக்கியமான கட்சிகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் வந்து தகுதியானவர்களை போடட்டும்.
ஜனநாயகத்துல 2016 நடக்கும். இல்ல, இல்ல. திமுக 2016 ஆட்சிக்கு வரும். அப்பொழுது அது நடக்கும். இது சொல்வது சரியா அப்படின்னு நான் தெரியல. மக்களுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பதுதான். திமுக ஆட்சியில் இது போல நடந்திருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி இது போல செய்திருக்கிறது, அதிமுக ஆட்சி அப்படிதான் நடக்கும் என்று சொல்வது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியும். இந்தியா முழுக்க நடந்தால் நாம் விரும்புவது ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சி நிர்வாகம். குறிப்பாக இது போன்ற ஒரே ஆண்டுல 10,000 பேருக்கு மேல நியமிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அட்டனை வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய டிஎன்பிசி போன்ற விஷயங்கள்ல நியமனங்கள் வெளிப்படையா இருக்கணும். அதில் உறுப்பினர்கள் மட்டுமே எல்லாம் செய்திட முடியாது என்று சொல்லப்பட்டாலும் கூட இருக்கக்கூடிய நடைமுறைகள் மிக வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. இந்தியாவில் இப்ப ஆக சேர்ந்ததாக இருக்கக்கூடியது 2 பக்கம் நேர்முகத்துறை எழுத்துதல் ரெண்டுமே வீடியோகிராஃப் பண்ணப்படக்கூடியது. இப்ப இருக்கக்கூடிய டிஎன்பிசி தான் இந்த சிஸ்டம் மாற்றப்பட்டிருக்கு என்று எல்லாமே சொல்லப்பட்டாலும் கூட இது போன்ற அரசியல் நியமனங்கள் சில சந்தேகங்கள் எழுப்பலாம். அந்த சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு செயல்பட்டால் மக்களுக்கு இந்த தேர்வுகள் எழுதக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் நல்ல ஒரு தலைமுறை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து 4 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே.